ரிஷபம் ராசி நவம்பர் 9 முதல் நவம்பர் 15 வரை வாராந்திர ஜாதகம். கண் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் நல்ல பலன்களை தருகிறது. இந்த நேரத்தில் உங்கள் கண்களை சரியாக பராமரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல். அவற்றை மேம்படுத்துவதற்கான முடிவுகளையும் எடுக்கலாம். சனி மகாராஜ் உங்கள் சந்திர ராசியின் 11வது வீட்டில் இருப்பார். இதன் விளைவாக உங்கள் படைப்புத் திறமைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால். அது மிகவும் நன்மை பயக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அதே உதவியுடன் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த முடியும். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகளை தரும். உங்களையும் உங்கள் தேவைகளையும் அடிப்படையாக கொண்டு நீங்கள் எப்போதும் பல முடிவுகளை எடுக்கிறீர்கள். இருப்பினும் இந்த வாரம் உங்களைப் பற்றி அதிகம் சிந்திப்பதை விட. மற்ற குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எனவே எந்தவொரு திட்டத்தையும் எடுக்கும்போது அவர்களின் தேவைகளை புறக்கணிப்பதை தவிர்க்கவும். நீங்கள் ஒரு புதிய வணிக கூட்டாளரை சேர்க்க விரும்பினால். எந்தவொரு வாக்குறுதியையும் அளிப்பதற்கு முன்பு அனைத்து உண்மைகளையும் முழுமையாகச் சரிபார்ப்பது இந்த வாரம் மிகவும் முக்கியம். ஏனெனில் கேது உங்கள் சந்திர ராசியின் 4வது வீட்டில் இருப்பார். உங்கள் ராசியின்படி இந்த வாரம் போட்டித் தேர்வுகளை எழுதுபவர்களுக்கு கடின உழைப்பு நிறைந்த வாரமாக இருக்கும். அப்போதுதான் அவர்களுக்கு வெற்றியை அடைய வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் ஒரு பாடத்தை புரிந்துகொள்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால். உங்கள் மூத்த சகோதரர்கள் அல்லது ஆசிரியர்களிடம் உதவி கேட்கலாம். இந்த வாரம் பரிகாரம் தினமும் லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லுங்கள்.